The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் டாக்ஸ் 2024 அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி சென்னையில் இருந்து 10 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் யார் அப்படின்னு ஒரு உத்தேச பட்டியலை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் இருந்து ஒரு 9 தொகுதிகள், அந்த தொகுதியில் அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளினுடைய உத்தேச வேட்பாளர்கள் யாரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 தொகுதி பார்த்தோம். இன்னைக்கு வந்து திருச்சியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். திருச்சியில வந்து ஏற்கனவே காங்கிரஸோட எம்பியா திருநாவுக்கரசர் இருக்காரு. இந்த முறை திருச்சியில வந்து யார் போட்டியிட போறா? மீண்டும் காங்கிரஸே போட்டியிட போறாங்களா, இல்ல வேற ஏதாவது கட்சி மாற்றம் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா? திருநாவுக்கரசருக்கு அந்த தொகுதியில சில எதிர்ப்புகளுமே இருக்குது. காங்கிரஸ் சார்பில் அவர் போட்டிட்டு வின்னும் பண்ணிட்டாரு. ஆனா வேறு தொகுதியில இருந்து இங்க வந்ததுனால அடிக்கடி தொகுதி பக்கம் வர மாட்டேறாரு, மக்கள் அவ்வளவா மீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்களே வந்து எனக்கு வந்து அதிமுக காரங்க ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் ஒரு இடத்துல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுவுமே காங்கிரஸ்காரங்க மத்தியில அதிருப்தியா இருந்தது, பிரச்சனையா இருந்துச்சு. ஒருவேளை திமுக சார்பில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து திருச்சி கொடுக்கப்படலை அப்படின்னா திருநாவுக்கரசர் ராமநாதபுரம்ல போட்டிடுறதுக்கான அந்த ஒரு முயற்சியிலுமே ஒரு பரிசீலனையில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சார்பில் இந்த மாதிரி திமுக இஷ்யூலா போயிட்டு இருக்கும்போது திமுக சைடும் திருச்சி போட்டியிடணும் அப்படின்னு சில முயற்சிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம முன்னாள் எம்பி அடைக்கலராஜ் அவரோட பையன் ஜோசப் லூயிஸ்க்குமே வந்து சீட்டு வாங்குறதுக்கான அந்த ஒரு செல்வாக்குமிக்க ஒரு குடும்பமா இருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குமே வந்து அந்த சீட் முயற்சி ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில மதிமுகவும் இருக்காங்க. மதிமுகவும் சில தொகுதிகளை இந்த முறை திமுகவிடம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால திருச்சி தொகுதியை துரை வைகோக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளுமே ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை திருநாவுக்கரசருக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல துரை வைகோவுக்கு ஒரு பரிசீலனையா அமையலாம் அப்படின்னு தான். திருச்சியில வந்து திமுக கூட்டணியில வந்து ஒரு மும்முனை போட்டி தான் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ்க்கு கிடைச்சா யாரு, திமுக போனா யாரு, அதே போல மதிமுகவும். ஏன்னா போன முறையே மதிமுக வந்து இங்க நிற்கிறதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபட்டாங்க. பட் காங்கிரஸ்க்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. அப்படியே அதிமுக பக்கம் நம்ம வந்து பார்த்தோம்னா கடந்த முறை வந்து தேமுதிகவுக்கு வந்து திருச்சி வந்து ஒதுக்கப்பட்டது. தேமுதிகவில் வந்து சேலம் இளங்கோவன் மருத்துவர் அவர் வந்து போட்டிட்டாரு. ஆனால் திருநாவுக்கரசர் வந்து மிகப்பெரிய வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றி பெற்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த முறை தேமுதிக பேச்சுவார்த்தை அப்படின்றதும் வந்து நடந்துட்டு இருக்கு. அதிமுக கூட, அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தாலும் கூட கண்டிப்பாக 90% தேமுதிகவுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதே வேளையில் பாமகவுமே அதிமுக கூட்டணிக்கு வந்தாலுமே கூட திருச்சி கண்டிப்பாக வந்து பாமகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமகவும் நிற்க விரும்ப மாட்டாங்க. அதே வேளையில் அதிமுக சார்பில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து 2 முறை அதிமுக சார்பில் எம்பியாக இருந்த குமார் அவர் வந்து திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தீவிரமாக அந்த காய் நகர்த்தல்களில் வந்து ஈடுபடுவார். ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வைத்தியலிங்கம் அவர் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வெள்ளமண்டி நடராஜனும் ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்து வரும் சூழ்நிலையில் பொதுவாக திருச்சியில் வந்து இவர்களுக்கு எதிராகலாம் தீவிரமாக அரசியல் செய்கிறவர் அப்படின்ற ஒரு குமார் அப்படின்ற வகையில் ஏற்கனவே 2 முறை எம்பியாவும் ஜெயிச்சிருக்காருன்ற வகையில் குமாருக்கு வந்து அதிமுக சார்பில் சீட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரான ஸ்ரீனிவாசன் அவருக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ வந்து புதுக்கோட்டை வந்து ஏற்கனவே ஒரு எம்பி தொகுதியாக இருந்தது, இப்போ அது திருச்சியோட சேர்க்கப்பட்டுச்சு. அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தோட அந்த இளைஞர் பாசறை பொறுப்பில் இருக்கிற அவர் கருப்பையாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அம்மா பேரவை பொறுப்பில் இருக்க நெடுஞ்செழியன் உள்ளிட்டோரும் கூட சீட்டுக்காக வந்து முந்திர விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் குமார் இல்லைன்னா ஸ்ரீனிவாசன், அதுலேயும் முக்கியமாக குமார் அவருக்கு அந்த இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். திருச்சி தொகுதியை அடுத்து தஞ்சாவூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக சார்பில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு? ஆமாம், திமுக சார்பில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் சிட்டிங் எம்பியா வந்து பழனி மாணிக்கம் இருக்காரு. ஏற்கனவே வந்து அவர் மத்திய இணையமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புகள் எல்லாம் கூட வகித்தவர். நேற்று நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே முன்னணியில் வந்து பழனி மாணிக்கம் நின்றுட்டு இருந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதே வேளையில் பழனி மாணிக்கம் கண்டிப்பாக மீண்டும் வந்து முயற்சி செய்வார் தஞ்சாவூர் தொகுதியை. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் திமுகவில் அந்த போட்டி அப்படின்றதும் கூட அதிகமாக இருக்குது. காய் நகர்த்தல்கள் அப்படின்னு பழஞ்சூர் செல்வம் தொழிலதிபராக இருக்கிற அவர் வந்து சீட் எப்படியா வாங்கணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா துணை மேயராக இருக்கிற அஞ்சுகம் பூபதி அவங்களுமே வந்து அந்த ரேஸில் இருக்கிறதாகவும் தகவல் வருது. திமுகவில் இப்படி இன்னுமே கூட 1-2 பேர் வந்து அந்த காய் நகர்த்தல்கள் இருக்காங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா காங்கிரஸில் வந்து கிருஷ்ணசாமி வாண்டையார் அவருமே கூட எப்படியாவது தஞ்சாவூர் தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அப்படின்னு தஞ்சாவூர் தொகுதிக்குமே வந்து ரொம்பவே போட்டிகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நம்ம நேற்று கூட ஒரு விஷயம் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸ்ரீபெரும்புதூரில் ஏதாவது காங்கிரஸ்க்கு எப்படியாவது ஒதுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் எதுவும் வந்தால் டிஆர் பாலுவை கூட போட்டியிடுவார்ன்ற வகையிலாம் பேசணும். ஆனால் அதையும் தாண்டி திமுக கண்டிப்பாக பெருவாரியாக தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுகவில் யார் நிற்பா?
தஞ்சாவூர். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதிமுக கூட்டணியில தமாக வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நடராஜன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அவருக்கு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே இல்ல, அந்த கூட்டணி இல்ல அப்படிங்கிற ஏன்னா பட்சத்துல அவர் தான் கடந்த முறை வந்து அங்க போட்டிட்டு தோல்வி ஆமா அடைஞ்சிருக்காரு. ஆமா எம்பி தேர்தலில் போட்டிட்டாரு. அதே மாதிரி ஒருவேளை தமாக கூட்டணி வராம அதிமுக சார்பில் இருந்து போட்டியிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்டி சோமசுந்தரத்தோட பையன் எஸ்டிஎஸ் செல்வம் அவரும் சீட் கேட்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தரும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. யார் அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சாவூரினுடைய மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய சரவணன் அவருமே வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் சீட் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அதிமுக தமுக கூட்டணி முடிவாகலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. தஞ்சாவூரை அடுத்து நாமக்கல் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல திமுக சார்பில் இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு? திமுக கூட்டணியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன முறை பார்த்தீங்கன்னா கோமாதேகா சார்பில் வந்து சென்ராஜ் அவர் வந்து போட்டிட்டாரு. உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டாரு. போட்டிட்டு அவர் எம்பியாக வெற்றி பெற்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த முறை வந்து மீண்டுமே வந்து அந்த கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவாங்களா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய அளவில் சந்தேகமாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா திமுக வந்து அதிக இடங்கள்ல இந்த முறை நிற்கணும் அப்படின்னும் போது அங்கங்கே அனைத்து கட்சிகள்லையுமே பேசி சமரசமாக பேசிட்டு வராங்க. ஒருவேளை எம்பி இடம் இல்லைன்னா கூட அடுத்த முறை எம்எல்ஏல வந்து கூட்டணியில் தொடரும் பட்சத்தில் அதிகமான இடங்களை வந்து தர்றோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை மீண்டும் கோமாதேகாவுக்கே அங்கே வந்து ஒருவேளை சீட்டு கிடைச்சாலும் கூட சின்ராஜ் வந்து போட்டியிட வந்து பெருசாக ஆர்வம் காட்டல அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வருது. அதை தவிர திமுகவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கேருந்து காந்தி செல்வன் மத்திய இணையமைச்சராக வேற இருந்திருக்காரு. அவர் வந்து மீண்டும் வந்து நாமக்கல்லில் போட்டியிடுறதுக்கான முயற்சிகள் இருக்காரு. அதே போல் அங்கே வந்து ஒரு முக்கிய அந்த மாவட்டத்தில் அரசியலில் செல்வாக்கு செலுத்திட்டு வர பாரிலங்கோன் அவருமே கூட போட்டியிடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கா தகவல் வருது. அதே போல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற மதுரா செந்தில் அவருமே வந்து போட்டியிடுறதுக்கு ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வரதாகவும் செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. திமுக சார்பில் முக்கியமாக இவர்கள் தான் வந்து அதற்கான முயற்சிகள் இருக்காங்க. இவர்கள் யாரோ ஒருவருக்கு தான் இடம் கிடைக்கும். பெரும்பாலும் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. நாமக்கல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிமுகவுமே செல்வாக்காக இருக்கிற பகுதி. ஸோ அதிமுகவில் அதற்கான போட்டி வந்து எப்படி இருக்குது? அதிமுகவை பொறுத்த வரைக்குமே போன முறை காளியப்பன் அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டார். அவர் தோல்வியையும் சந்திச்சிருந்தாரு. இந்த முறை மீண்டும் அவர் எம்பி எலெக்ஷனில் சீட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. தென்னரசு அவருமே வந்து இந்த ரேஸ்ல சீட் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காரு. அடுத்ததான் இன்னொரு நபரினுடைய பேர் அதிகமாகவே அடிபட்டு வருது. ஒரு பிசினஸ்மேன் தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் வந்து அதிமுக லிஸ்ட்ல கொஞ்சம் மேல தொழிலதிபர்களுக்குள்ள போட்டி தான் இருக்கு. நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் ஆமா. திருச்சியில இருந்து அப்படியே நம்ம டிராவல் பண்ணோம்னா நாமக்கல் போய் தான் சேலம் போக முடியும். அதே மாதிரி தான் நீங்களும் வந்திருக்கீங்க. சேலம் தொகுதியில் வந்து திமுக சார்பில் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திபன் வந்து எம்பியாக இருக்காரு. இந்த முறை திமுக சார்பில் பார்த்திபனே நிற்கிறாரா இல்லை வேற யாருக்கு வாய்ப்புகள்? சேலம் தொகுதி பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இல்லைனா திமுக ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது. பார்த்திபன் அவர் இருக்காரு. ஆனால் அவர் மேலே சில அதிருப்திகள் இருக்குது. அவர் வேற கட்சி போவதற்கான அந்த பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஒருவேளை பார்த்திபனுக்கு அந்த சீட் கிடைக்கல இல்லைனா பார்த்திபன் மேலே அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால திமுக தரப்புலேருந்தே இன்னும் சிலர் வந்து அந்த சீட்டுக்கு ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரீசெண்டாக சேலத்தில் தான் இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இளைஞரணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகளை தருவதற்கான அந்த ஒரு சான்சஸுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நம்ம பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா டிஎம்கேல வந்து இதற்கு முன்னாடி இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களினுடைய பேத்தி மலர்விழி ராஜா அவர் வந்து சீட் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அர்ப்பணி மன்றத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கிற PK பாபு அவரும் இந்த எம்பி எலெக்ஷனில் சீட் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வந்துருக்காரு. இவர் இல்லாமல் தரணிதரன் அப்படிங்கிறவங்களுமே வந்து இந்த எம்பி எலெக்ஷனுக்காக சீட்டுக்காக ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இல்லாமல் முன்னாள் அமைச்சராக இருந்த செல்வ கணபதி அவருமே எம்பி எலெக்ஷனில் சீட் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வரதாகவும் அதற்கான காய்களை நகர்த்துவதாகவுமே தெரிகிறது. ஏன்னா செல்வ கணபதி பொறுத்த வரைக்குமே கொஞ்ச நாள் முன்னாடி சில இஷ்யூஸ் எல்லாம் ஆகி மறுபடியும் இப்போது கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எம்பி எலெக்ஷனில் சீட் கேட்கலாம், ரொம்ப நாள் அவர் எந்த சீட்டும் கேட்காம இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே போயிட்டு வந்துட்டு இருக்கு. திமுக சைட்லேருந்தே சேலத்துக்கு இவ்வளவு போட்டி இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் தரப்புல இருந்துமே சில ட்ரை நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தங்கபாலு அவர் வந்து சேலம் தொகுதியில் குறி வச்சு மேபி ஒரு சீட் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தான் பார்க்கப்பட்டு வருது. ஏன்னா சேலம் தொகுதிக்கு கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவே இவ்வளோ பேர் ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு அங்கே கொஞ்சம் செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதி அப்படிங்கிறதால அதிமுகவை பொறுத்த வரைக்குமே என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது? அதான் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறையே வந்து சேலம் மாவட்டத்தில் அந்த சேலம் பகுதியில் வர
11 தொகுதிகளில் 10 தொகுதி வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படியே அதிமுக வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு தொகுதியாக சேலம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் அப்படி பல்வேறு அடையாளங்களுடன் இருக்கிற செம்மலை அவர் வந்து அதிமுகவில் வந்து சீட்டு பெறுவதற்கான முயற்சிகளில் இருக்கிறாரு. அதே போல் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் அவருமே கூட நிற்பதற்கான முயற்சிகளில் வந்து இருக்காரு. செம்மலைக்கு வந்து கண்டிப்பாக இடம் கிடைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலங்களை தாண்டி சமீபமாக வந்து மிக தீவிரமாக எடப்பாடி அவரோட ஆதரவாளராக அவர் வந்து செயல்பட்டுட்டு வராரு. அதே போல் அதிமுகவும் அந்த எப்படியாவது வந்து சேலம்ல வெற்றி பெறணும் அப்படின்ற முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க. நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யாராவது எங்க இருந்தாவது ஏதாவது கட்சிகள் மாறி அப்படி இப்படி ஏதாவது நடந்தா அப்படி கட்சி மாறி வர்றவங்களுக்கும் சீட்டுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. மற்றபடி செம்மலைக்கான வாய்ப்பு அப்படின்றது சேலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட அனைத்துமாகவும் இருக்கிற சேலம் இளங்கோவன் அவருமே கூட ஏற்கனவே நம்ம பேசும்போது கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து பேசியிருந்தோம். அப்படி வந்து அவருமே கூட சேலம் தொகுதியில் கூட போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும், இறங்கி வேலை செய்யணும், மிக தீவிரமாக அந்த தொகுதியை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு இருக்கும் பட்சத்தில் சேலம் இளங்கோவனுமே கூட லிஸ்ட்டில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதிகபட்சமாக செம்மலை இல்லை சேலம் இளங்கோவனுக்கு வந்து அந்த தொகுதி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சேலம் தொகுதியை தொடர்ந்து தர்மபுரி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தர்மபுரி தொகுதி கிட்டத்தட்ட ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னா ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய தொகுதியாக தான் பார்க்கணும். நிறைய போட்டிகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. அந்த வகையில் டிஎம்கே சார்பில் வேட்பாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? டிஎம்கேல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து செந்தில்குமார், அன்புமணி ராமதாஸை எதிர்த்து செந்தில்குமார் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. ஆனா அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. அவருக்கே விருப்பம் இருந்தாலும் தலைமை வந்து சீட் கொடுக்கறதுக்கு வந்து தலைமைக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற செய்திகளும் வருது. பெரும்பான்மையா 80% செந்தில்குமார் மீண்டும் போட்டியிட மாட்டார் அப்படின்ற வகையில தான் அது வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அமமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பனுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. முன்னாள் எம்பிக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை செல்வன், எம்ஜி சேகர் அவரோட பையன் எம்ஜிஎஸ் வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் கூட அந்த ரேஸில் இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. ஆனால் பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் அவர் இணையும் போதே கூட சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதில் எம்பி இடங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டதாகவும் தகவல் வருது. அந்த அடிப்படையில் பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பனுக்கு வந்து தருமபுரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதிமுகவில் வந்து தருமபுரி அப்படின்றது என்னவா இருக்குது? அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக கேபி அன்பழகன் அவரோட நேம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவருடைய பையன் சந்திரமோகன் வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் சீட்டுக்காக ஒரு முயற்சிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் அதிமுக இல்லாமல் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாமக வந்தாங்க அப்படின்னா பாமகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் அந்த ரேஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதிமுக தான் நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்த மாதிரி கேபி அன்பழகன் அவருடைய பையன் சந்திரமோகனுக்கு சீட்டை ஒதுக்குவதற்கான சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையாகவே இருக்கு. ஆமாம், ஏன்னா வந்து தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் வந்து பெரும்பான்மையாக ஜெயிச்ச மாதிரி தருமபுரியில் முழுவதுமாகவே 6க்கு 6 இடங்களுமே வந்து கடந்த முறை வந்து அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக அதிமுக வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தொகுதியாகவும் அது கண்டிப்பாக. அடுத்ததா எந்த தொகுதி தருமபுரி தொடர்ந்து? தருமபுரிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதி தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரி தொகுதி பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் செல்லக்குமார் தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் கிருஷ்ணகிரி தொகுதியில் இந்த முறை திமுக போட்டியிடணும், அவங்க அங்கே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை திமுக போட்டியிடணும்னு நினச்சி திமுகவுக்கு சீட் ஒதுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் சில முயற்சிகள் நடந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த செங்குட்டவன் அவரும் ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி காவேரிப்பட்டினத்தில் பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய கேவிஎஸ் சீனிவாசன் இவங்க 2 பேருமே வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் சீட்டுக்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இது இல்லாமல் செல்லக்குமாரும் அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. இல்லாத பட்சத்தில் டிஎம்கே இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, டிஎம்கே நிலவரம் இப்படி இருக்கு, அதிமுகவினுடைய நிலவரம் எப்படி இருக்கு? ஆமா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிமுக குறித்து வைத்திருக்கிற முக்கியமான தொகுதிகளில் கிருஷ்ணகிரியும் இருக்குன்னு வச்சுங்களேன். கிருஷ்ணகிரியுமே ஒரு பார்ட்டாக தான் இருக்கு. கிருஷ்ணகிரியிலுமே கடந்த தேர்தலில் பாதிக்கு பாதி வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க. அந்த வகையில் கிருஷ்ணகிரியில் வந்து ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா பாமகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா ஒரு 70-30 இல்லை ஒரு 60-40 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அதிகபட்சம் அதிமுக தான் போட்டிடுவாங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி அவரோட அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் எம்எல்ஏ இருக்கிற கேபி முனுசாமி அவரோட பையன் சதீஷ் அவருக்கு வந்து இடம் வாங்குறதுல ரொம்பவே தீவிர முனைப்பில் இருக்கிறதாகவும் செய்திகள் வருது. அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி முன்னாள் நகர்மன்ற தலைவருமாக இருந்த கேசிஆர் தங்கமுத்து அவருமே கூட வந்து போட்டியிடுறதுக்கு காய் நகர்த்தி கொண்டு வருவதாகவும் செய்திகள் வருது. ஒருவேளை பாமக ரொம்ப அழுத்தி கேட்டாங்கன்னா இப்போ உள்ள சூழலில், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த 7ஐ விட கூடுதலான தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காங்க. 7 வந்து 8, 9 கூட கேட்குறாங்க. அந்த வகையில் கிருஷ்ணகிரி கூட பாமக அதில் ஒரு சாய்ஸாக வரலாம்.
இல்லாத பட்சத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேபி முனுசாமி அவரோட பையன் சதீஷ்க்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் கிருஷ்ணகிரியில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி தொகுதியை தொடர்ந்து அடுத்ததாக வேலூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலூரில் டிஎம்கே சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு? ஆமாம், கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதியில் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் தேர்தல்லாம் நடந்து முடிந்து தான் வேலூருக்கு வந்து தனியாக தேர்தல் நடந்தது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக, பரபரப்பான தொகுதியாக இருந்தது. துரைமுருகன் அவர் வீட்லையெல்லாம் வந்து ரெய்ட்லாம் போனது. ஆப்போசிட்டில் நின்றவரும் வந்து ரொம்ப சாதாரண ஆள் இல்லை, ஏசி சண்முகம் நின்றார் அப்படின்னு ரொம்பவே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக தான் வந்து பார்க்கப்பட்டது. அந்த வகையில் திமுகவில் பார்த்தீங்கன்னா கதிரானந்தை மீண்டுமே நிற்க வைக்கணும் அப்படின்றது தான் துரைமுருகனோட விருப்பமாகவும் இருக்குது. அதே வேளையில் திமுக தலைமை தவிர்த்து திமுக நிர்வாகிகள் பலருமே கூட வந்து அவர் சரியாக வந்து கட்சி இந்த விஷயங்களை வந்து சரியாக பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி நிறையா புகார்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய விமர்சனங்கள் வந்து அவரை நோக்கி வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் துரைமுருகன் எப்படியாவது கதிரானந்துக்கு வந்து சீட் வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்கார். கடந்த முறை வந்து நவாஸ்கனி வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். இந்த முறை பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதி அவங்களுமே வந்து வேலூர் தொகுதியை கேட்பதாகவும் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதற்கு வந்து என்ன காரணம்னா அங்கே நவாஸ்கனிக்கும் அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கும் சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை தாண்டி வேலூரை வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பார்க்குறாங்க. திமுக கூட்டணியில் வேலூரை வந்து ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. நம்ம சுத்தமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே வேளையில் இதில் இன்னொரு பகுதியாக வந்து வேலூரை வந்து கூட்டணிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுலேயும் வந்து பெரிய போட்டியே இருக்குது. வேலூரில் வந்து இந்த விஷயங்களை தாண்டி நம்ம நேற்று பார்த்த மாதிரி அரக்கோணம் தொகுதி மாற்றிக்கலாம் அப்படின்னு ஜெகத் ரட்சகன் முடிவு பண்ணால் ஒருவேளை வேலூர் தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தவிர மேயராக இருக்கிற சுஜாதாவுமே கூட எம்பி சீட்டை வாங்கணும் அப்படின்ற மாதிரி காய் நகர்த்தல்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி தொழிலதிபர்களாக இருக்கிற கட்சியில் இருக்கிற சிலரும் கூட இடங்களுக்காக போட்டி போடுற விஷயம் கூட நடந்துட்டு இருக்கதாக நம்ம செய்திகள் வருது. அதனால வேலூரில் நம்ம வந்து எதையுமே வந்து ஒரு கிளியராக வந்து இப்போ மற்ற தொகுதிகளெலாம் ஒரு சில தொகுதிகளில் உறுதியாக சொன்ன மாதிரி வேலூரில் ஒன்று கூட்டணிக்கு போகுமா இல்லை திமுகவுக்கு கிடைத்தாலுமே கூட கதிரானந்த் கிடைக்குமா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை கூட்டணிக்கு போகலை, ஜெகத் ரட்சகன் அங்கே வந்து போட்டியிடலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கதிரானந்த் நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே நம்ம வேலூர் அப்படின்னு சொல்லும்போது முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவரோட பேர் தான் நிச்சயமா ஞாபகத்துக்கு வரும். அவர் இந்த முறை எம்பி எலெக்ஷன்ல ஏடிஎம்கே சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. கே.சி. வீரமணியை தாண்டி அடுத்த கட்டத்தில் யார் காய் நகரத்தில் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் வி ராமு அப்படிங்கிறவரும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இது இல்லாம வேலூர்ல அதிமுக சார்பில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுமே எம்பி எலெக்ஷன்ல சீட் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க டிஎம்கே எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் ஏடிஎம்கேக்குமே ஏடிஎம்கே ரெண்டுமே இன்னும் யார் முடிவு அப்படிங்கிறது இல்லைனாலுமே கே.சி. வீரமணிக்கான வாய்ப்பு ஏடிஎம்கே சார்பில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆரம்பிக்கும் வந்து திருச்சி ஆரம்பித்தோம். திருச்சி வந்து தமிழ்நாட்டின் மையம் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டோட உண்மையான மையமே வந்து கரூர் தான். தமிழ்நாட்டை எல்லா ஊர்களுக்கும் மையமாக இருக்கிற பகுதி கரூர். கரூரில் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? காங்கிரஸில் தான் எம்பியாக இருக்காங்க, காங்கிரஸே போட்டிடுறாங்களா? என்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்குது? கரூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸில் எம்பியாக ஜோதிமணி அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் மறுபடியும் கூட்டணி சார்பாக சீட் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் ஒரு 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரொம்பவே தீவிரமாக தொகுதிகளில் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தீவிரம் காட்டிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற நிலவரத்தை தாண்டி லாஸ்ட் 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு பிளான் பண்ணி இப்படி மீட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா தொகுதியிலும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முனைப்பில் தான் முயற்சியில் தான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் திமுக சார்பில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஜோதிமணி அவர்களுக்கு சீட் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கு. கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து எம்பிக்கு வேட்பாளராக அந்த தொகுதிக்கு நிற்பதற்கோ இல்லை சீட் கேட்பதற்கான ஆளுமே அதிகமாக இல்லை, யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை திமுக தலைமை பார்ப்பதாக தான் தெரிகிறது. ஒருவேளை செந்தில் பாலாஜி ஃபீல்டில் ஆக்டிவாக இருந்திருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட முயற்சியில் இல்லைன்னா அவரோட ஆதரவின் பேரில் எம்பி சீட் கேட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காங்கிரஸுக்கு ஜோதிமணிக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. திமுகவினுடைய இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணியினுடைய நிலை இப்படி இருக்கும்போது அதிமுகவின் வேட்பாளர்கள் நிலவரம் எப்படி இருக்கு? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து கரூரில் போட்டியிடுறதுக்கு வந்து ரொம்பவே தீவிர முயற்சிகளில் இருக்கார். அதே போல் இந்த பக்கம் வந்து அவருக்காக திமுக பக்கம் வந்து அவர் திமுக பக்கம் வந்து அப்படின்னு கரூர் சின்னசாமி இருக்கார். அவர் இப்போ அதிமுக அமைப்பு செயலாளராக இருக்கார்.
அவருமே கூட எம்பி தொகுதியில் போட்டியிட்டதுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்கிறதா நமக்கு வந்து தகவல் வருது. கரூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட மூத்த தலைவர் தம்பிதுரை தான் வந்து போட்டியிட்டார். ஆனால் தம்பிதுரைக்கும் ஜோதிமணிக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது. அது தவிர அவர் வந்து தற்போது ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறார். அதனால கண்டிப்பாக வந்து தம்பிதுரை நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை. அதே போல் இளைஞர் பாசறை பொறுப்பு முன்னாள் வேடச்சந்தூரோட எம்எல்ஏ இருந்த பரமசிவம் அவருமே கூட வந்து கரூர் தொகுதியில் வந்து போட்டியிட முயற்சிகள் செய்து வருவதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது. இன்றைய நாளினுடைய கடைசி தொகுதியாக நாகப்பட்டினம் தொகுதி தான் பார்க்க போறோம். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே திமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் யார் யார் இருக்காங்க? தற்போது வந்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சிபிஐயோட எம்பியா இருக்கிற செல்வராஜ் வந்து எம்பியா இருக்காரு. ஆனால் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, தொகுதிக்குள்ள அதிகமாக அவரால் வந்து பயணிக்க முடியல, அது போன்ற விஷயங்களும் இருக்கு. ஒருவேளை சிபிஎம்கே வந்து மீண்டும் வந்து ஏன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தொகுதிகள் வந்து குறைக்க போகிறதாகவும் சில தகவல்கள் கூட்டணி கொடுக்குறதுல குறைக்க போகிறதாகவும் சில தகவல்கள் வந்திருக்கு. அந்த வகையில் சிபிஐக்கு ஒரு தொகுதி வந்து இங்கே எம்பி சீட்டாகவும் இன்னொன்று வந்து ராஜ்யசபா இடங்கள் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் நமக்கு வந்து செய்திகள் வந்தது. ஒருவேளை திமுக கூட்டணியில் சிபிஐக்கு ஒதுக்கப்பட்டால் செல்வராஜ் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே குறைவு. அகில இந்திய சிபிஐயோட பொதுச் செயலாளர் ராஜா வந்து போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வருது. அதே போல் திருவாரூர் மாவட்ட செயலாளர் வை செல்வராஜ் அவருக்குமே கூட வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதே போல் விவசாய தொழிலாளர் சங்கத்தோட அந்த திருவாரூர் மாவட்டத்தோட செயலாளர் அவர் பேரும் வந்து ராஜா தான், அவருமே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றும் சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சிபிஎம்முமே கூட திமுக கூட்டணிக்கு வந்து சில தொகுதிகள் வந்து ஒரு 6 தொகுதிகள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு தொகுதியாகவும் நாகப்பட்டினம் தொகுதி வந்து இருக்குது. ஒருவேளை சிபிஎம்முக்கு கூட இந்த முறை வந்து நாகப்பட்டினம் வந்து ஒதுக்கப்படலாம். ஏன்னா கடந்த முறை மதுரை கோவை ஒதுக்கப்பட்டது. மதுரையில் சீட்டு எப்படியும் சிபிஎம்க்கு கன்ஃபார்ம் ஆகிடுன்னு தான் நினைக்கிறோம். ஒருவேளை கோவை கூட்டணிக்கு போகுது, இல்லை திமுகவினரே நிற்கிறாங்க அப்படின்ற சூழலில் சிபிஎம்க்கு தொகுதி மாறும்போது அது வந்து நாகப்பட்டினம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி திமுகவோட டெல்லி பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன் அவரும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒருவேளை இவர்கள் இல்லாமல் திமுகவே போட்டியிடுறாங்க அப்படின்னா ஏகேஎஸ் விஜயனுக்கு வந்து சீட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முன்னாள் எம்எல்ஏ மதிவாணன் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இளைஞரணி சார்ந்தும் நிறைய இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி கேட்டுட்டு வராரு. அந்த வகையில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளரான திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த இளையராஜாவுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், நீங்கள் திமுக பற்றி சொன்னீங்க. அடுத்தது அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கு நீங்கள் சொன்ன இவ்வளோ பெரிய லிஸ்ட் மாதிரி அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு என்னதான் போட்டிகள் இருந்தாலுமே 2 பேர் பிரதானமாக இருக்காங்க. அதில் முதல் ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா தாழை சரவணன். அவர் தான் ஏடிஎம்கே சார்பில் எம்பி எலெக்ஷனில் ஒரு அந்த சீட் கேட்கலாம் அப்படிங்கிற முயற்சியிலையும் ஈடுபட்டு வந்துருக்காரு. தாழை சரவணன் முயற்சி ஈடுபட்டு வர அதே நேரத்தில் முன்னாள் எம்பியாக இருந்த டாக்டர் கோபால் அவருமே எம்பி எலெக்ஷனில் இந்த முறை சீட் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரை வந்து அதிமுக சார்பில் வந்து ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காரு. இன்றைய நாளினுடைய கடைசி தொகுதியாக நாகப்பட்டினம் தொகுதி நம்ம பார்த்தோம். இதற்கு முன்னாடி சென்னையில் தொடங்கி ஆரணி வரைக்கும் 10 தொகுதிகளினுடைய திமுக மற்றும் அதிமுகவின் உத்தேச வேட்பாளர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷனையும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் 9 தொகுதிகள் பார்த்தாச்சு. இனி அடுத்த வீடியோவிலையும் அடுத்த 10 தொகுதிகளினுடைய உத்தேச வேட்பாளர்கள் திமுக அதிமுக சார்பில் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.